நமஸ்காரம் ஜீசஸ். நீங்கள் இன்றைக்கு மிகவும் கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட தூங்கி எழுந்திருத்து கண்ட கனவுகளினாலே அலறிக்கொண்டு இருக்கிறீங்களா? வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை, தூக்கத்திலும் நிம்மதி இல்லை, இப்படி இருந்தா எப்படி என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? கேள்விகள் மேல் கேள்வி வந்து கொண்டு இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இல்லையா? ஏன் எனக்கு இந்த வருத்தம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் கேள்விகளுக்கு மேல் கேள்வி அடுக்கிக் கொண்டே போகலாம். முடிவு உண்டு, அந்த கேள்விகளுக்கு முடிவு உண்டு. நீங்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலை தேட வேண்டும். தேடும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு பதில் கிடைக்கும். யாரிடத்தில்? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் உண்டு. எல்லா கேள்விகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு வியாதிக்கும், எல்லா காரியம் எதேது உங்கள் வாழ்க்கையில தேவையோ எல்லாவற்றிற்கும் அவர் பதிலாய் நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தால் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் அற்புதத்தின் தேவன். இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன், உன்னையும் என்னையும் அவர் தான் படைத்தார். அது நம்ம மறந்து போகக்கூடாது. நாம் தேட வேண்டிய இடத்துல தேடும்போது நமக்கு கண்டிப்பாக வழிகள் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அன்பார்ந்த தேவன். He is a loving God. அதனால் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 4 நான் வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு துடைக்க வல்லவராய் இருக்கிறார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. நீங்க துக்கத்தோடு கூட இருந்திருக்கலாம். மரணம் என்னை பிடித்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. தினமும் கனவு கண்டு கண்டு அலறி எழுந்திருக்கிறீங்க, வருத்தத்தோடு கூட இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட காரியங்கள் இன்றைக்கு ஒழிந்து போகும். நீங்கள் விசுவாசித்தால் இந்த காரியங்கள் ஒழிந்து போகும். ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் உன்னிப்பாய் பார்த்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் 5 நான் வாசிக்கிறேன். சிங்காசனத்தில் மீட்டு இருந்தவர், ஆமென், நம்முடைய இயேசப்பா, ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவன் நமக்கு பதில் கொடுக்க மாட்டாரோ? நியாயம் செய்ய மாட்டாரோ? கண்டிப்பாக செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் புதிதாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பின்னும் அவர் சொல்லுகிறார், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் முந்தினவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? ஒழித்து போட போகிறார். நீ உன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் சொல்வதை நீங்கள் திரும்பவும் சொன்னீர்களானால் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக விடுதலை உண்டாகும். நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முந்தின வருத்தங்கள், முந்தின வாழ்க்கையின் பிரச்சனைகள், முந்தின வாழ்க்கையின் கண்ணீர்கள், முந்தின வாழ்க்கையின் தரித்திரங்கள் என்னை விட்டு விலகு. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் பழையவைகளும் ஒழிந்து புதியவைகள் ஆயின என்று சொல்லி நீங்கள் ஆமேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பழையவைகளை ஒழித்து புதியவைகளாக உங்கள் வாழ்க்கையில மாற்றினார். ஆமேன், ஹல்லேலூயா. விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் பழையவைகளை ஒழித்து புதியவைகள் ஆக்கினார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாற்றத்தை உண்டு பண்ணினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அந்த சாட்சிகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக போடுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேலையில கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட, வருத்தத்தோடு கூட ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள், தினம் தினம் அலறி ஆண்டவரே தூக்கத்திலிருந்து எழுகிறவர்களை உமது கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா தேவனே, இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய திருமுகத்தை அவர்கள் தேடட்டும் ஐயா. நீர் கர்த்தாவே அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். நீர் தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஐயா. அவர்களை துக்கம் சந்தோஷமாக மாற்றுவதற்கு நீர்தான் நிற்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நீர்தான் அவர்களை உருவாக்கினீர். அதனால் கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி அவர்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பழைய காரியங்களும், வருத்தங்கள், துக்கங்கள், மரணங்கள், ஆண்டவரே வியாதிகள், வறுமைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒழிந்து போகட்டும் ஐயா. எல்லாம் புதியதாகட்டும் இவர்கள் வாழ்க்கையில கர்த்தாவே. இதை கண்டு கர்த்தாவே ஆறுதல் அடையட்டும் இவர்கள் கர்த்தாவே. என்னோடு கூட ஜெபித்து அறிக்கை செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவை. எல்லாம் புதியவர்களாக நீர் மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இரத்த கோட்டைகள் மூடி மறைங்க. ஆசீர்வாதத்திற்காக நன்றி. பரலோகம் இப்பொழுது செயல்பட்டதற்காக நன்றி. அற்புதத்தின் தேவனாய் ஒவ்வொரு வீடுகளிலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கினதற்காக நன்றி. அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து இயேசுவின் ரத்தத்தினால் எல்லா காரியத்தின் மேலும் நான் ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். God bless you. Namaskaram, Jesus.